மாப்பிள்ளைங்களா சைடிஸ் வாங்குறதுக்குள்ள என்னடா உங்களுக்கு அவசரம்? சே, இதாண்டா அவங்க கிட்ட கெட்ட பழக்கம். பெரிய யூ மாதிரி பேசுறமா? ஏன்டா அவன் பேசுனேன்? சரக்கு வாங்கி கொடுக்கறதே அவன் தானே. எதுக்கு பேசுனேன்? அங்க பாரியா. ஐயோ தெரியாதனமா பேசி விட்டேன்டா. டேய் என்ன விட்டுருங்கடா. என் பொண்டாட்டி என்ன தேடுவாடா. சங்கர்த்ர உன்ன பஞ்சாயத்து தெரியாதனமா பேசி விட்டேன்டா. டேய் விட்டுருங்கடா. டேய் விட்டுருங்கடா. இனிமே உங்க பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டா. டேய் கரெக்ட் மாப்ள. மாமா அவன் போட்டியை போட்டு ஊறிட்டுவான். சைடிஸ் பக்கம். புறா. டேய், ஏன் மாப்பிள்ளைங்களா பத்தி பேசுனீங்க நீ? நான் எங்கயா பேசுறேன்? சில்வர் தான் எல்லாம் பேசுறேன். என்னடா சுண்டக்கா சைஸ்ல இருந்து பூசணிக்காய் மாதிரி வச்சிருக்க? என்னடா அது கையில காப்பு இடுப்புல என்னடா தாயத்து? பேய் பிசாசு பிடிக்காம இருக்கா? ஆனா பிறந்து வீணா போனோம். பேய் பிசாசு அண்ட சராசரங்கள் அவனுக்கு தான். அது தெரியாம போச்சு. அதனாலதான் ஏன் இவ்வளவு தூரம் ஆகி போச்சு. என் மாப்பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்கடா. ஊட்டு வலி தெரியாம அடிப்பாங்க. ஆல்ரெடி ஊருக்கு தான் அடிக்கிறாங்க. என்ன கேளுங்க, போதும் இவனை அடிச்சது 2 நாளைக்கு அப்படியே இவன் காயட்டு கருவாடு மாதிரி. டேய் புடமலங்கா, நீ மட்டும் கை வைக்காத. இறக்கி விடுங்கண்ணா. அண்ணா என்ன இறக்கி விடுங்கண்ணா. நான் இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். பங்கஜம் எங்க இருக்கடி? என்ன காப்பாத்துடி பங்கஜம். என்னடா என்ன தலைவரே இங்க இருக்கீங்க? ஏண்டா என் வீட்டுல நான் இல்லாம வேற எங்கடா போறது? போங்க தலைவரே. நீங்க ஒரு தீர்ப்பு சொன்னீங்களாமே, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்படி என்னடா சொன்ன? இந்த 18 படிலையும் அப்படி ஒரு தீர்ப்பை எவனுமே சொல்லிருக்க முடியாது. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க. இன்னும் 3 நாளைக்கு இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அது ஏன் கேக்குற? உனக்கு விஷயம் தெரியாதுல்ல? அந்த பயலுக ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பயமா இருக்குடா. ஒருத்தன் முறைக்கிறான், ஒருத்தன் கைய மடிக்கிறான். ஐயோ, அதனாலதான் ஊரை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்ப முடிவை மாத்திட்டேன்ல. அப்படியெல்லாம் முடிவை மாத்தி கூடாது தலைவரே. 4 பேர் 4 விதமா நாக்கு மேல பல்ல போட்டு இந்த தலைவன் சொன்ன பேச்ச காப்பாத்தல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் அடிக்கடி மாத்தி கூடாது. அது என்னடா கையில? என்ன அது? பூ தலைவரே. ஒட்ல என்ன அது? அல்வா. அல்வா. அது சரி. அது என்ன கலர் கலரா பூ சுத்தி இருக்கிற? போங்க தலைவரே. எப்ப யாருக்கு எந்த பூ பிடிக்கும் எனக்கு பிடிக்கும். அதுவும் சரிதான். யாரு கலர் பழம்? இந்தாங்க. ஒருக்கி. அது சரி, சாப்பிட்டியா? பொண்டாட்டி கொடுத்தா சாப்பிடுவேன். என்னது? உங்க பொண்டாட்டி பெரிய மனசு பண்ணி போட்டா சாப்பிடுவேன். சரி, இந்தா இத சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். தலைவரே, தலைவர்னா நீங்க தான் தலைவர். உங்களுக்கு வந்ததே அப்படியே என்கிட்ட தள்ளி விட்டீங்க பாருங்க. நீங்க தான் தலைவர். டேய், நான் பெரிய மனுஷன்ல, அதான் பெரிய மனுஷரா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. போய் சாப்பிட்டு. டேய், இங்கே உட்காந்து சாப்பிடு. என்னாச்சுடா? அண்ணி அண்ணி. டேய், விக்கிட்டு செத்துற போற. தண்ணியை குடி. இந்த தண்ணி புடியில போல இருக்குது. அப்போ நான் வரட்டுமா? பொண்ணு தாய் சாப்பிட்டு போடா. அட போ தலைவரை வர. டேய் மணி என்னடா ஆச்சு? 10 மச்சான். எங்க வண்டியோட எடுத்துட்டு போற? மாப்ள என்னடா மச்சான்? சந்தன கட்டடா. செட்டில் ஆயிடலாமா? என்னடா டேய், என்னடா என்னடா பண்ற? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்.
கண்டுபிடிச்சேன், போலீஸ் வர்றான். யாரா ஃபோன் பண்ணது? நான் தான் சார். என்ன விஷயம்? எங்கள் வண்டியை இடிச்சிட்டு வந்தோம் சார். துரத்திட்டு வந்து பிடிச்சோம். வண்டிக்குள்ளே பார்த்தா ஒரே சந்தன கட்டையாக இருக்குது சார். சந்தன கட்டையா? ஆமாம் சார். எந்த ஊர்ரா நீங்க? ஜடாவூர் சார். உன் பேர் என்ன? காளி சார். உன் பேர் என்னடா? சடா சார். ஏய், உன் பேர் என்ன? முனி சார். ஏய், இங்க வா. சார் உன் பேர் என்னடா? கருப்பு சார். எப்ப ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் நீங்க 4 பேரும் விசாரணைக்கு வரணும். புரிஞ்சுதா? எந்த நேரம் இருந்தாலும் கூப்பிட வேண்டியிருக்கும். சரி சார்.